ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம கப் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுடைய மஃபின் ட்ரேயில் இந்த மாதிரி லைனர் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பண்ணுற ரெசிபியில் 12 கப் கேக்ஸ் வரும், சாக்லேட் கப் கேக்ஸு. ஸோ இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது உங்களுடைய ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ், மினிமம் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் மில்க்கும் இன்ஸ்டன்ட் காஃபியும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 1 கப் மில்க் எடுத்திருக்கேன் அண்ட் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குது. ஸோ இந்த 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் பவுடர் காஃபியில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப் மில்க்லேருந்து எடுத்து இதில் போர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஓவனில் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க மில்கில் நான் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. இன்கேஸ் அது கர்டு லைட்டாக தான் இருக்குதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே ஓவனில் நான் இந்த காஃபியை பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காஃபி நான் 30 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஓவனில். இன்கேஸ் உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மில்கை சூடு பண்ணி அந்த காஃபி பவுடரில் போட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய பட்டர் மில்க் லைட்டாக தான் கர்டல் ஆகிருக்குது. ஸோ அதனால் நான் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ போதும், 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நம்ம இப்போ அதுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். 190 கிராம் மைதா, 45 கிராம் கொக்கோ பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. 1/4 டீஸ்பூன் இருந்ததுன்னா அது 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் 1 டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரை ஈக்குவல் பண்ணி எடுங்க. அப்படியே அந்த கோபுரம் மாதிரி எடுத்து ஒரு ரஃபாலாம் போடாதீங்க. ஓகேவா? ஸோ நல்லா சீவ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒன்று இன்கார்பரேட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த பட்டர் மில்க் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ட்ரை இன்க்ரீடியன்ஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நான் 120 ml வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர்டு ஆயில் எடுக்காதீங்க, வெஜிடபிள் ஆயில். வெஜிடபிள் ஆயில் மீன்ஸ் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூட 190 கிராம் சுகர். நம்ம மைதா எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சுகர். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ நம்மளுடைய பட்டர் மில்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கர்டில் எப்படி எடுத்து பாருங்கள், திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஓகேங்களா? இது கூட நம்ம நம்மளுடைய இன்ஸ்டன்ட் காஃபி 2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி இல்லை, நாங்கள் ஃபில்டர் காஃபி தான் யூஸ் பண்ணுவோன்னா உங்கள் ஃபில்டர் காஃபி அந்த டிகாஷன் இருக்குல்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும் இதில். அது வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணுங்கள். அது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அப்படியே போட்டோன்னா சம்டைம்ஸ் சென்டரில் ஜஸ்ட்டு அப்படியே சிங்க் ஆகிடும் நம்மளுடைய கப் கேக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு 20 கப் கேக்ஸ் பண்ணுறோம், 30 கப் கேக்ஸ் பண்ணுறோம், அதில் ஒரு 7 கப் கேக் 8 கப் கேக் ஜஸ்ட்டு சென்டரில் இதுவாச்சுன்னா டோன்ட் வரி. சென்டரில் லைட்டாக சிங்க் ஆகிறதுனால நமக்கு டேஸ்ட்டோ வேறு எதுவுமே உங்களுக்கு மாறாது. ஓகேங்களா? டெக்ஸ்டரோ டேஸ்ட்டோ சேஞ்ச் ஆகாது. அதனால் எப்போவுமே இந்த கேக்குன்னு இல்லை, எந்த கேக்லுமே ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம இப்போ டிசால்வ் ஆகிடுச்சின்னு நினைப்போம், அப்புறம் டிசால்வ் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாலாம் சிங்க் ஆச்சுன்னா அதெல்லாம் டோன்ட் வரி, நீங்கள் அப்படியே கோ ஹெட் பண்ணுங்கள். ஓகேவா?
இப்போ நான் இந்த ஸ்பேச்சுலாவில் எடுத்து ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன் சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆயிருக்கான்னு. ஸோ என் கைக்கு வந்து அந்த சக்கரை 1-2 தென்படுது இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து திரும்பவும் இதை மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அகைன் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா சுகர் டிசால்வ் ஆயிருக்கிறது எனக்கு தெரியுது. இப்போ இது கூட வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு 2 பேட்சாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எப்போவுமே வந்து ஃப்ளார் எல்லாம் போட்டோன்னா நம்ம ஃபைனலாக தான் மோஸ்ட்லி ஃப்ளார் போடுவோம். ஸோ அதுக்கான ரீசன் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மேலே வெட் இன்க்ரீடியன்ஸ் போட்டோன்னா அந்த அந்த இது என்ன ஆகும்னா கீழே ஒட்டிக்கும் சம்டைம்ஸ். ஸோ நம்மளால் அந்த பேட்டர் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. செகண்ட் திங் வந்து நம்ம மைதா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப வந்து இதை அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் மேலே போட்டு விஸ்க் பண்ணாலோ இல்லை பீட் பண்ணாலோ என்ன ஆகும்னா அதுக்குள்ளே இருக்க அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரி டெக்ஸ்சர் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மோஸ்ட்லி ஆட் பண்ணுறதுக்கு ரீசன். ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய கப் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த ரொம்ப பெரிய பெரிய லம்ஸ் இல்லாமல் குட்டி குட்டியாக நம்ம கண்ணுக்கு ஒரு மாதிரி டைனி லம்ஸ் தெரியும், அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கப் கேக்கில். ஓகேங்களா. கப் கேக்கில் எந்த கேக்லேயுமே இந்த மாதிரி டைனி லம்ஸ் இருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் குட்டியாக இருக்கே சொல்லிவிட்டு ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து கப் கேக் லைனரில் போட்டுக்கலாம். ஸோ எக்குன்னும் போது ஆல்ரெடி வந்து நமக்கு அந்த வால்யூம் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 3/4 போடுறோம். பட் வந்து எக்லெஸ்லாம் அப்படி கிடையாது. நம்ம பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கோம். ஸோ அது இனிமேல் தான் அது ஹீட் இது பண்ணும்போது தான் அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஹாஃப் போட்டாலே போதும். ஓகேங்களா. உங்கள் கப் கேக் லைனரில் ஹாஃப் மட்டும் போர் பண்ணுங்கள், போதும், கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது அந்த கப் கேக்கு எட்ஜ் வரைக்கும் வரும். ஓகேவா. அந்த லைனர் எட்ஜ் வரைக்கும் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் வந்து போர் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கப் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு ஓவனுக்கு போகிறதுக்கு. இது ஆல்ரெடி ப்ரீ ஹீட் ஆகிருக்க ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 18 மினிட்ஸில் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். எண்டு வந்து 36 லிட்டர் ஊட்டிட்டு. ஓகே. இப்போ நம்மளுடைய கப் கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ 18 மினிட்ஸு நான் ப்ரிக் பண்ணி பார்த்துட்டு க்ளீனாக வந்து நம்மளுடைய டூத் பிக் வந்த ஒன்று நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களது வந்து இன்கேஸ் லிட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் ஒரு 2 மினிட்ஸ் பிஃபோர் எடுங்க. லிட்டர்ஸ் கம்மியாக இருந்தால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து இமிடியேட்டாக நம்ம ஒயரிங் ரேக்கில் மாற்றி ஃபுல்லாக வந்து கூல் ஆகட்டும். கூல் மீன்ஸ் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம், சாப்பிடலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கப் கேக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. பட்டர் மில்க்குக்கு பதில் வந்து இன்கேஸ் உங்ககிட்ட பட்டர் மில்க் இல்லை, அன்றைக்கே நீங்கள் வந்து சாப்பிட்ருவீங்க, கப் கேக் பண்ணி இமீடியட்டாக சாப்பிட போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து திக்கான கர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் மில்க் பதில். ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்ம வந்து நான் இதை வந்து சர்விங் பிளேட்டரில் மாற்றிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து இப்போ வீடியோக்கு எடுக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம இந்த கப் கேக்கில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது இல்லையா. ஸோ இது பிளெயின் கப் கேக்ஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோட கிளாஸ் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.